ஒரு முற்போக்கு புத்தக கண்காட்சி என்று ஒன்று வைத்து அதில் அரசியல் புத்தகங்களுக்கு மட்டுமே தளம் அமைத்து அங்கு எல்லோரும் கூடி அரசியலை பேசுவது என்பது தமிழ்நாட்டில் தற்போது எல்லாருக்கும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னடா இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கலாம் பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கே, எல்லாருக்கும் அரசியல் அவங்க விளங்க வச்சுருவாங்க போல இருக்கே, புத்தகம் படிக்க சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களேங்கிறதா அது பதட்டத்துடைய காரணம். நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கோவன் தான் பதறாரு. எதுக்கு? தற்குறின்னு சொன்னான். சம்பந்தப்பட்டவங்க பதறதே இல்லை. சம்பந்தப்பட்டவன் எப்போ பதறனா, நம்முடைய மருத்துவர் எழிலன் நாகநாதன் தற்குறின்னு சொல்லாதீங்க அந்த பிள்ளைகள்னு சொன்னோன்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா நம்ம தற்குறியில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அவனை தற்குறி சொல்லாதீங்கன்னு ஒருத்தன் பேசுகிறான்டா, தற்குறியெல்லாம் தெளிஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு இருக்குல்ல ஒருத்தருக்கு. அப்போ யாரும் எந்த தெளிவும் பெற்றுவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான இயக்கம் அறிவு திருவிழா என்ற பெயரில் ஓராண்டு காலம் ஒரு வார காலம் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவது என்பது பாராட்டுக்குரியது. அதில் அதைவிட சிறப்பு இந்த அறிவு திருவிழாவின் முத்தாய்ப்பாக காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்று ஒரு அடர்த்தியான 1200 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை இளைஞரணியுடைய செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமாக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கிற முயற்சி இருக்கிறது இல்லையா, அது ஒரு மிகச்சிறந்த பாராட்டுதலுக்குரியது.